தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள். இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees கேஷ்பேக் பெறுங்க. யுத்தம்னாவே துப்பாக்கி எடுத்துட்டு போய் சுடுறது, குண்டு போடுறது, இந்த மாதிரி தான் யுத்தம்னா இருந்துகிட்டு இருந்தது. ஆமா, அதுக்கு பதிலாக இவர் கொடுத்த ஒரு ஆயுதம் என்னன்னா, பல்வேறு வகையான தொற்று நோய்களை பரப்பக்கூடிய கிருமிகளை உருவாக்கி தான் அதுக்கு பிடிக்காத நாடுகள் அதை பரப்பி மெயினாக உருவாக்குனது ஆசிய நாடுகளுக்கும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு தான் அதை கொண்டு போய் கொடுக்குறது. ஆனால் அதை உருவாக்கின அந்த விஞ்ஞானிகளில் யாரோ இருந்திருக்காங்க. எந்த நாட்டை அதை உருவாக்குனா அந்த நாட்டே அதை பரப்பி. நான் இருந்த லேபுக்கு கீழே இன்னொரு லேப் இருந்தது. நாங்களே அண்டர் கிரவுண்டில் இருக்கோம். அதுக்கு கீழே ஒரு லேபில் தான் இது பூராவை தயார் பண்ணியிருக்கோம். உலகம் முழுவதெல்லாம் மாட்டிக்கிட்டு கடைசியாக அமெரிக்காவுக்கு வரும்போது விடலாம், ஒரு வருஷம் கழிச்சு விடலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தா மொதல் கேஸே அமெரிக்காவில் தனக்கு வச்ச சூனியை தனக்கே அதான் சொந்த செலவு சொல்லி வச்சுக்கிட்டேன். சீனா, அமெரிக்கா, இந்தியா 3 பேரும் கூட்டு சேர்ந்து உருவாக்குன வைரஸ்ன்னு தான் உலகத்துக்கே அது வந்து. இந்தியாவும் கூட்ட சார். ஆமாம். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். சார் வணக்கம். சார், கொரோனாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 லட்சம் மக்களை நம்ம இழந்திருக்கோம். அந்த கொரோனாவுக்கு முக்கிய காரணமே சீனா தான் அப்படின்னு சொல்லி இப்போ அமெரிக்காவை சேர்ந்த அந்த CIE அமைப்பு இன்னைக்கு திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க. இது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? அன்னைக்கே அது சொன்னது தானே, இட்ஸ் அ மேன்மேட் வைரஸ் அப்படின்னா. சீனாவில் அது பரவிச்சு அதை உலகம் பூராவத்தையும் பரப்பி விட்டாங்க. அது மேன்மேட் வைரஸுக்கு பல ஆதாரங்கள் உண்டு. ஒரு நோய், தொற்று நோய் ஒன்று வருதுன்னா அதுக்கான தடுப்பு ஊசியை கண்டுபிடிக்கிறதுக்கு அது வந்ததுக்கு பிறகு அது என்ன கிருமியால் உண்டாகிறது, அந்த கிருமியினுடைய என்ன வகையான புரோட்டீன்கள் அதில் இருக்குது, நச்சுத்தன்மை எதனால் வருதுங்கிறத அந்த கிருமி ஆராயணும். கிருமி ஆராயறதுக்கு நிறைய பேர்த்துக்கிட்ட இருந்து எடுத்து அந்த கிருமியை ஐசோலேட் பண்ணணும். அதை தனியாக எடுத்து அதை வளர்த்து அதனுடைய எப்படிப்பட்ட நஞ்சு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த நஞ்சுக்கு எந்த இதை கொடுத்தா அந்த விஷத்தை முறிக்கிற சக்தி எதுக்குறதுங்கிறத கண்டுபிடிச்சி எல்லாம் மட்டும் குறைஞ்சபட்சம் 1.5 வருஷம். கொரோனாவில் தான் மருந்து பரவுது, அடுத்த நாள் வேக்சின்றான். ஆமாம், அது ஒரு வேக்சின் போட்டால் வழக்கம் ஒரு வேக்சினில் எல்லாம் தடுத்துருவாங்கன்னு கேள்வி. மொதல் வேக்சின் போடணும், அப்புறம் இன்னொரு வேக்சின் போடணும், அப்புறம் அதுக்கும் பூஸ்டர் டோஸ்னு 3 வகையான மருந்து விற்றாங்க. அப்போவே சொன்னாங்க அது பில்கேட்ஸ் உருவாக்குனது. சீனா, அமெரிக்கா, இந்தியா 3 பேரும் கூட்டு சேர்ந்து உருவாக்குன வைரஸ்ன்னு தான் உலகத்துக்கே அது வந்தது. இந்தியாவும் கூட்ட சார். ஆமாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அகமதாபாத்தில் மோடியை பார்த்துட்டு போகிறார். 1 மாதம் கழித்து ஜின்பிங் மகாபலிபுரத்தில் மோடியை பார்த்துட்டு போகிறார். அதுக்கு அடுத்த 1 மாதம் கழித்து உலகம் முழுவதும் கொரோனா பரவுது. இது இவங்க 3 பேரும் சேர்ந்து உருவாக்குனது அப்படிங்கிறது தான் அன்றைக்கி இருந்த ஒரு தகவல். திட்டமிட்டு நடக்குதா அப்படி சார்? திட்டம் நடத்தப்பட்டதா? அதே தான். இப்போ அமெரிக்கா இது மாதிரி பலவேறு வகையான, அதாவது ரேகன்ற ஒரு ஜனாதிபதி இருந்தபோது பயாலாஜிக்கல் வார்ஃபேருங்கிற ஒரு யுத்தத்தை உருவாக்குனார். யுத்தம்னாவே துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் சுடுறது, குண்டு போடுறது, இந்த மாதிரி தான் யுத்தம்னா இருந்துகிட்டு இருந்தது. ஆமாம். அதுக்கு பதிலாக இவர் கொடுத்த ஒரு ஆயுதம் என்னன்னா, பல்வேறு வகையான தொற்று நோய்களை பரப்பக்கூடிய கிருமிகளை உருவாக்கி தான் அதுக்கு பிடிக்காத நாடுகள் அதை பரப்பி விடுறது. அப்படி தான் எய்ட்ஸ் நோய் உருவாச்சு. என்ன ஆச்சுன்னா, இந்த எய்ட்ஸ் நோய்க்கான கிருமிகளை உருவாக்கிட்டாங்க. உருவாக்கி அவங்க மெயினாக உருவாக்குனது ஆசிய நாடுகளுக்கும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு தான் அதை கொண்டு போய் கொடுக்குறது. கருப்பிரணமும் ஆசிய இனமும் குறைக்கணும், ஒழிச்சு கட்டணுங்கிறதுக்காக தான் எய்ட்ஸை உருவாக்குனாங்க. ஆனால் அதை உருவாக்கின அந்த விஞ்ஞானிகளில் யாரோ இருந்திருக்காங்க. எந்த நாட்டை அதை உருவாக்குனா அந்த நாட்டே அதை பரப்பி விட்டாங்க. கொரோனா அப்படி தானே சார்? கிட்டத்தட்ட அந்த எந்த அமெரிக்கா அதை உருவாக்குச்சோ அந்த எய்ட்ஸால் பாதிக்கப்பட்டது முதல் பாதிக்கப்பட்டது அமெரிக்கர்கள் மாட்டிக்கிட்டாங்க. வேறு வழி இல்லை அவங்களுக்கு. உடனடியாக தான் வச்சிருந்த ஒரு சில மருந்துகள் எல்லாம் கடன்னு வெளியே கொடுத்துட்டாங்க. ஒரு பல உயிரிழப்புகள் வந்ததுக்கு பிறகு அதை வெளியே விடலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தாக்கா இந்த மருந்தை தயார் பண்ணிக்கிட்டு இவங்க உருவாக்குறாங்க, வெளியே விட்டாங்க. இது எனக்கு எப்படி தெரியும்னா, அந்த எய்ட்ஸ் டைமில் எய்ட்ஸ் பயிற்சிக்காக என்னை அமெரிக்காவுக்கு நான் போயிருந்தேன். என்னை பயிற்சிக்காக அரசாங்கம் அமைச்சிருந்தது. சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அட்லாண்டாவில் இருந்து. அங்கே தான் இந்த ஆராய்ச்சிகள்லாம் நடக்கிற இடம். நான் ஒரு வைரஸ் லேபில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். வைரஸ் லேபெல்லாம் எப்போவுமே பூமிக்கு அடியில் தான் அந்த இதெல்லாம் பண்ணுவாங்க. அதனால் அது அண்டர் கிரவுண்டில் தான் பண்ணுவாங்க. அதுக்குள்ளார போகிறதுக்கு ஆயிரக்கணக்கான இது உண்டு, தற்காப்பு முறைகள் உண்டு. எப்படின்னாக்கா அது உள்ளே போகும்போது உடம்புல துணியே இருக்கக்கூடாது. அப்படியே நம்ம உள்ளே போகும்போது இந்த ரேஸ் எல்லாம் அடிக்கும்.
ரேடியேஷன் மாதிரி அந்த இது இது ஒரு இது மாதிரி இருந்து கதிர்வீச்சா சார்? இது ஏர்போர்ட்லாம் போகும்போது பாக்கெட்டில் தான் வச்சுருக்கமான இது வழியாக போவோம் தெரியுமா? ஆமா ஆமா. ஒரு கட்டை வழி அது மாதிரி உள்ளே போவோம். உள்ளே போனோடனே அந்த ரேஸ் அடிக்கும். அதை தாண்டி போனோடனே அப்படியே தண்ணி அப்படியே சுருன்னு அடிக்கும். அடிச்சுட்டு அந்த பக்கம் போனோடனே அப்படியே நம்மளை துவட்டி விட்டுரும். அதுக்கப்புறம் அந்த ஆன்டி வைரஸ் ட்ரெஸ்ஸு போடுவோம். அப்படி போவோம். அந்த அளவுக்கு அங்கே பாதுகாப்புகள் உண்டு. அந்த இடத்துல நான் இருந்துக்கிட்டு இருந்தபோது ஒரு நாள் என்னுடைய ஒரு சீஃப் வந்து ஒருத்தரை கூப்பிட்டு வந்தார். அவர் வந்து ஒரு லாயர் ஒருத்தர், ஒரு அட்டர்னி ஜெனரல் அந்த மாதிரி ஒருத்தர், அப்புறம் யாரோ ஒரு காவல்துறை அதிகாரி. வெளிநாட்டிலேருந்து வந்த நாங்கள் 6 பேர் அங்கே பரிச்சையில் இருந்தோம். எங்கள் 6 பேர்த்தையும் கூப்பிட்டாங்க. சில பல காரணங்களுக்காக உங்களை நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சுருக்க போகிறோம். எனக்கு ஒரு ஏறத்தாழ ஒரு 5-6 நாள் அங்கே இருக்கணும் நீங்கள் அப்படின்ட்டாங்க. ஏது அது பூரா எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறோம். ட்ரெஸ் எல்லாமே நாங்கள் கொடுத்தோம், நீங்கள் கொண்டு போக வேண்டியதுன்னு சொல்லிட்டு அப்படியே எங்களை வண்டியில் ஏற்றிக்கிட்டு ஒரு 30 மைலுக்கு அந்த பக்கம் ஒரு இடத்துல கொண்டு போய் ஒரு அழகான அப்பா இதில் வந்து எங்களை தங்க வச்சுட்டாங்க. கொஞ்சம் ஐசோலேட்டடாக இருந்தது. அதாவது ஊருக்கு வெளியே தனியாக இருக்குது. அது இல்லை, என்ன காரணம் சொன்னாங்க? அதை தான் நான் அந்த மிச்சம் 5 பேருமே வந்து தென் அமெரிக்க நாடு அந்த மாதிரி இதெல்லாம் இருந்தவங்க. நான் ஒருத்தன் தான் நம்ம இந்தியாவில் இருந்து போனவங்க. நம்ம தான் சும்மா நம்ம இருந்துட்டா நம்ம இருக்க முடியாது, ஜென்மத்துக்கு அர்த்தமே இல்லையே. எதுக்கு சார் இங்கே வந்து கூட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு அட்டர்னி ஜெனரல் உங்களுக்கு விளக்கம் கொடுப்பாருங்க. என்னன்னா நாங்கள் வெளிநாட்டிலேருந்து வந்ததுனால நாங்கள் அந்த அமெரிக்கா டிவியெல்லாம் நாங்கள் பார்க்குறது இல்லை. ஏன்னா அமெரிக்கா டிவியெல்லாம் நீங்கள் அவங்க ஊர் சீரியலு அதெல்லாம் போடுவாங்க. நமக்கு அது டிவி இருந்தால் கூட பார்க்கறதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்டே பார்க்கவே மாட்டோம். பட் அதனால் அது அன்றைக்கி காலையில் நடந்த செய்தி எங்களுக்கு தெரியல. ரஷ்யா ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்தது. எய்ட்ஸ் வைரஸை வந்து அமெரிக்கா தான் தயாரித்து உலகத்துக்கு பரப்பிச்சுங்கிற ஆதாரப்பூர்வமாக வெளியிட்டுடுச்சு. அன்றைக்கி காலையில் அமெரிக்காவே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்குது. எங்கள் மாதிரி ஆளுங்களுக்கு அந்த விஷயமே தெரியல. எங்கடா நடந்ததுன்னா நாங்கள் இருக்கிற இடத்துல நடந்தது. எங்கடா நடந்தது? நாங்கள் இருக்கிற இடத்துல லேபில் நான் இருந்த லேபுக்கு கீழே இன்னொரு லேப் இருந்தது. நாங்களே அண்டர் கிரவுண்டில் இருக்கோம். அதுக்கு கீழே ஒரு லேபில் தான் இது பூராவும் தயார் பண்ணியிருக்காங்க. நான் கேட்டேன், சரி சார் இது ரைட் இந்த செய்தி, அதில் எங்களையே பிடிச்சிட்டு இருந்தீங்க. நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து உங்களை தான் பிடிப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் தான் உளறி தள்ளுவீங்க. அதனால தான் உங்களை கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஒரு வாரம் எங்களை குவாரண்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன். ரொம்ப பெருமையாக பேசிக்குவீங்களே, எவ்ரி கண்ட்ரி ஹேஸ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், பட் ஒன்லி யூஎஸ் ஹேஸ் காட் ஃப்ரீடம் ஆஃப்டர் ஸ்பீச். எல்லா நாடுகளிலும் பேச்சு சுதந்திரம் இருக்கிறது, அமெரிக்காவில் மட்டும்தான் பேசியதற்கு சுதந்திரமாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன சார் அர்த்தம்னு இந்த கேள்வியெல்லாம் கேட்காத. இப்போ அப்படி எங்களை நிறுத்தினாங்க. அப்போ தான் அதுக்கு அடுத்த வாரம் நான் கிளாஸுக்கு போகும்போது ஒரு கருப்பு இனத்தை சேர்ந்தவர் தான் என்னுடைய சீஃபாக இருந்தார். அவர் தான் சொன்னார், இதை கண்டுபிடிச்சதே நம்ம 2 இனத்தையும் ஒழிக்கிறதுக்கு தாண்டா, ஆசிய இனத்தையும் கருப்பு இனத்தையும் ஒழிக்கிறதுக்காக தாண்டா அவனுக்கு பண்ணானுங்க. தலையெடுத்து அவனுக்கு ஊர்லேயே பரவடிச்சு மாட்டிக்கிட்டானுங்க. அதனால தான் வேக வேகமாக வந்துருச்சு. அவங்க ஏமாந்து போனது எங்கன்னா தெரியாதா சார்? ஒரு இது கண்டுபிடிக்கும் போது இது நமக்கும் பரவனா என்ன பண்ணுன்னு தெரியாதா? அப்படி அதெல்லாம் அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் எடுப்படியே அவன் மாட்டுவான்னு எதிர்பார்க்கல. உலகம் முழுவதெல்லாம் மாட்டிக்கிட்டு கடைசியாக அமெரிக்காவுக்கு வரும்போது விடலாம், ஒரு வருஷம் கழிச்சு விடலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தா கேஸே அமெரிக்காவில் ரெக்கார்ட் ஆகிடுச்சு. தனக்கு வச்ச சூனிய தனக்கே வந்து அதான் சொந்த செலவு சூனி வச்சுக்கிட்டாரு. அதை சொன்னார். அதனால தான் அவ்வளோ வேகமாக வேக்சின்லாம் வந்தது. வேக்சின் இன்றைக்கி வரலும் கண்டுபிடிக்கல. எய்ட்ஸ் முடிஞ்சு போய் 30 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி வரலும் எய்ட்ஸுக்கு வேக்சின் கிடையாது. ஆனால் கொரோனா வருது, இன்னைக்கு காலையில் வருது, சாயந்தரம் வேக்சின் இருக்கு. எப்படி சார் நோயை ஏதாவது மெடிசன் ரெடி பண்ணிட்டு நோயை பரப்புவாங்க? நோய் வைரஸை உருவாக்குனா அதுக்கான வேக்சினையும் உருவாக்கிட்டான், அதுக்கான மருந்தையும் உருவாக்கிட்டான், எல்லாம் உருவாக்கிட்டு ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ணுறான். அந்த வேக்சின் வியாபாரத்தை பண்ணிட்டாருங்க. பில்கேட்ஸ் தான் பண்ணாங்க. இன்றைக்கி வந்து பில்கேட்ஸ் அதுக்கு பதில் சொல்லுது. அதான் சொன்னாங்க, பில்கேட்ஸ் தான் கம்ப்யூட்டருக்கு சாஃப்ட்வேரை கண்டுபிடிச்சோம், பில்கேட்ஸ் தான். அந்த சாஃப்ட்வேர் மாதிரியே வைரஸையும் பண்ணிவிட்டானாங்க. ஏன்னா கம்ப்யூட்டர்லேயும் வைரஸ் வரும். ஆமாம், அது அது அந்த அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேரை போட்டால் வைரஸ் வரும். அதுக்கு ஆன்டி வைரஸ் உண்டு, அவனே விற்றான். அதே இதுக்கும் பண்ணிவிட்டான். இவனே அந்த வைரஸை உண்டாக்கினா அதுக்கு ஒரு வேக்சினை இது பண்ணிவிட்டு ஆன்டி வைரஸும் பண்ணிவிட்டான். கம்ப்யூட்டர் சிஸ்டத்துலேயே பண்ணிவிட்டான்னு பிடிச்சாங்க. ஆனால் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பரவணுச்சு அப்படின்னாங்க சார். அது எதுவாக இருந்தாலும் சீனாவில் வந்து உயிர் பலிகள் மிக அதிகமாக இருக்குது. உயிர் பலிகள் மிக அதிகமாக இருந்தது. வழக்கப்படி எப்படி எய்ட்ஸ் வந்து இந்தியாவில் வந்து பெருசாக பரவாமல் ஏமாத்திடுச்சோ, அதே மாதிரி தான் கொரோனாவில் வந்து நமக்கு இந்தியா வந்து மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகுன்னு எதிர்பார்த்தாங்க. அவ்வளோ வரல. மிகப்பெரிய பாதிப்புகள்லாம் ஐரோப்பாவில் தான் நடந்தது. இன்னும் சொல்லப்போனால் இட்டாலி அந்த மாதிரி ஏரியாக்களில் தான் ரொம்ப அதிகமாக இருந்தது. மாட்டிக்கிட்டான் மறுபடியும். எய்ட்ஸில் எப்படி ஏமாந்தாலும் அதே மாதிரி கொரோனாவில் ஏமாட்டிக்கிட்டான். இருந்தாலும் இப்போ கொரோனாவுக்கு அப்புறம் நம்ம இந்தியா ஏமாந்துருக்கா சார்?
ஊசியில இல்ல, இல்ல எவ்வளவு சைடு எஃபெக்ட் வரும்? சைடு எஃபெக்ட் கொரோனாவினால பார்த்தீங்கன்னா பிரபலங்கள் நிறைய பேர் இறந்து போனாங்க. வசந்த்குமார், வசந்த், சில விவேக், இயக்குனர், நடிகர்கள் இவங்க இந்த மாதிரி பெரிய ஆட்கள்லாம் விளம்பரம் பெற்ற பிரபலமானவர்கள் இறந்தாங்க. மற்றபடி அதனுடைய தாக்கம் எதிர்பார்த்த அளவுக்கு தமிழ்நாட்டில், இந்தியாவில் இல்லையே. அதனால தான் செகண்ட் டோஸ் போடணுமோ போட்டுக்கலையே. ஃபர்ஸ்ட் டோஸு வேக்சின் போடுறதுக்கு கூட்டமாக போனாங்க. செகண்ட் டோஸ் போது ஏமாத்துறானுங்கன்னு போயிட்டாங்க. பூஸ்டர் டோஸ் அடிபட்டு போச்சு. நிர்பந்தப்படுத்துறது மத்திய அரசு தானே சார்? ஆமாம், மோடி தான் ஒரு பிரமாதமான வைத்தியம் ஒன்று சொன்னார். பால்கனியில் போய் விளக்கையெல்லாம் அணைத்து விட்டு பால்கனியில் போய் கை தட்டுங்க வைரஸ் போய்ட்டுன்னாரு. எப்படிப்பட்ட மருந்து எவன் சொல்லுவான்? அதில் என்ன கேட்டாங்கன்னா, எல்லாம் குடிச்சையில் இருக்கிறான், ஏதுரா பால்கனின்னா. அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சு, ஓ அமெரிக்காக்காரன் சொன்னது அப்படியே நம்ம ஒரு பால்கனி, அது ஊடே கிடையாது. அவங்கள்ட்ட பால்கனியில் போய் கை தட்டுங்கள். இப்படிப்பட்டவரால் நமக்கு பிரைம் மினிஸ்டர். கண்டிப்பா சார். மீண்டும் மற்றொரு நிகழ்வோடு சந்திப்போம். மிக்க நன்றி சார். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள். இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees cashback பெறுங்க.